ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருள்ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மரங்களை ஒரே மரத்தை அரை மணி நேரம் பேசிட்டு இருந்தோன்னா போர் அடிச்சிடுது. சரிங்களா? நல்ல விஷயங்கள் தான். அதனால் 1/4 மணி நேரத்துக்கு ஒரு மரம் அப்படின்ற இடத்துல நம்ம தெருக்களில் வளர வேண்டிய மரங்களை பற்றி மட்டும் இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா தெருக்களில் மரங்கள் வைக்கிறது தப்புன்னு நினைக்கிறோம். பைக் ஓட்டுறதுக்கு முடியல, கார் மேலே விழுந்து கண்ணாடியை உடைச்சிடுமோ, வேறு பாஞ்சு வீட்டை கெடுத்துருமோ அப்படின்லாம் சொல்லிக்கிறோம். இதில் இந்த மரங்களுடைய அருமைகள் தெரியாத, அவனுடைய தனித்தன்மைகள் புரியாதவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, வாஸ்துப்படி இது சரியில்லை அப்படின்றான். வாஸ்துப்படி வாய் தான் சரியாக இருக்கணும், வேறு எதுவுமே கிடையாது. வாஸ்துப்படி வாய் சரியில்லைன்னா வாய் டேமேஜ் ஆகிடும் இல்லையா? ஒருத்தர் தேவையில்லாத ஒரு வார்த்தையை அசிங்கமாக திட்டோம்னா என்ன பண்ணுவான்? யாரை திட்டுன்னு டமால் அடிச்சிடுவான். அடிச்சா இந்த குரு சொல்லுவார் அடிக்கடி வார்த்தை, இந்த நாக்கு இருக்குதே மோசமானதுங்க. அந்த நாக்கு சும்மா இல்லாத வம்பு இழுத்துரும். இழுத்ததுக்கப்புறம் வாய் அடிப்படும்போது அம்மா ஐயோன்னு கத்துங்க அப்படின்னுவார். அந்த நாக்கை சரியான முறையில் வாஸ்துபடி அமைச்சிட்டாலே எல்லாமே சரியாயிடும். வீட்டு வாசலில் இந்த மரங்களெல்லாம் வைக்கக்கூடாது. இதை வச்சா உங்களுக்கு அது நடந்துடும், இது நடந்துடும். டே, என்ன நடக்கணும்? இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, அடிமை சங்கிலியை தவிர அடைய போவது பொன்னுலகம் என்று நோக்கி பயணம் செய்யணும் ஒரு ரஷ்ய பழமொழி உண்டு. இது நான் ஒரு 10-14 வயசுல படிச்சப்போ என் மைண்ட்ல ஏறி போச்சு. அது அந்த மாதிரி நம்ம இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. என்ன இழக்க போறோம் இனிமேல்? நம்ம உடம்புல குறைபாடுகள் இருக்கு. குழந்தை பிறப்பு இல்லை, மலட்டுத்தன்மை வந்துவிட்டது. என் மனைவிக்கு நல்லா இருக்கு, ஆனால் எனக்கு அந்த கருமுட்டைகளுடைய தன்மையோ இல்லை விந்து உற்பத்தியோ கம்மியாகி போச்சு. அதனால் என்னால் சில விஷயங்களை பண்ணாலும் பலன் இல்லை அப்படின்ற இடத்துல நம்ம திணறோம். அப்போ போய் ஒருத்தரை பார்க்கும்பொழுது, நீங்கள் வாஸ்துப்படி இந்த மரத்தை வச்சா சரியாயிடுமாப்பா, அதுக்கான மருத்துவத்தை அணுக வேண்டும். ஆனால் இன்னைக்கு மருத்துவம் எப்படி இருக்கு அப்படின்னா, விதையில்லா பழங்கள் முழுக்க உனக்கு, விதையுடைய பழங்கள் அனைத்தும் எனக்கு அப்படின்னு நம்ம கிட்ட இருந்து விதையுடைய பழங்கள் எல்லாம் நம்ம கிட்டயே கேட்டு நம்ம கிட்டேருந்தே வாங்கின போய் நம்மளுக்கே அதுல விதை இல்லாததை ஆக்கி நம்ம கிட்ட கொடுத்தா நமக்கு என்ன மாதிரி சக்தி வரும்னு நினைக்கிறோம்? உலகத்துல சிற்றின்பம் பேரின்பம்னு 2 பிரிகிறான். சிற்றின்பம் என்பது பெண் உறவுன்னு நினைக்கிறான். குழந்தைய கொஞ்சறதுலேருந்து, வண்டி ஓட்டுறதுலேருந்து, சந்தோஷம் படுறதுலேருந்து எல்லாமே சிற்றின்பத்துடைய நிலை. எதுவும் வேணான்னு வேடிக்கை பார்க்கறது பேரின்பத்துடைய செயல். இவ்வளோதான் விஷயம். அப்போ விதையில்லா பழங்களை உண்ணும் நாம் வித்துக்களை எங்கேருந்து சுமக்க வைக்க முடியும், இல்லை சுமக்க முடியும் அப்படின்னு பார்த்தா நெல். அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, இப்போ சமீப காலத்தில் காதில் விழுந்த செய்தி, துப்பாக்கி எடுத்து ஒரு குழந்தை எல்லாரையும் சுட்டு கொன்னுட்டது அமெரிக்காவில். சுத்தமான அமெரிக்காவுடைய ஜீன் அல்லது ஜெனட்டிக்கோட உருவாக்க விஞ்ஞானிகளே போராடுங்கள்னு அதிபர் ஒபாமா சொன்னதாக காதில் விழுந்த செவி வழி செய்தி நான் பார்க்கல. அப்போ இவருடைய நாட்டில் சுத்தமான அமெரிக்கன் இருக்கணும், மற்ற நாடுகள் எப்படி சொல்லி யோசிச்சு பார்க்கலாமா? அப்போ என்னுடைய இடத்துல நான் தமிழன், எனக்கு தமிழ் தவிர எந்த லாங்குவேஜ் தெரியாது. இடையில கொஞ்சம் அந்த காதில் விழுறது ஏதோ படிச்சு கொண்டதெல்லாம் வச்சு இங்கிலீஷ்ன்றது 4 வார்த்தையை பயன்படுத்துகிறோம், அவ்வளோதான். ஏன்னா புரிதலுக்காக. சுத்த தமிழ் பேசினாலும் புரியாது இல்லை நீ நம்மளுக்கு, அப்படித்தானே? காதலிக்கிறது தப்புன்னு சொன்னால் என்ன சொல்கிறது? கண்ட்ரி லவ் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லணும். லவ்னா என்னன்னு கேட்டால் தெரியாது. அன்பு, தாய் மீது காட்டும் அன்பு, சகோதர சகோதரிகள் மீது காட்டும் அன்பு, தகப்பன் மீது காட்டும் அன்பு. அந்த அன்புக்கு உருவம் இருக்கான்னா நடிப்பு இருக்கு, உருவம் இல்லை. என்னுடைய அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னா என் உடம்பு பதறினா அது அன்பு. என் மனைவிக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோன்னு பயந்தன்னா அது அன்பு. என் குழந்தை நல்லா இருக்கணும்னு நினச்சி நான் பதறினேன்னா அது அன்பு இல்லையா? இந்த உள் உணர்வுகளுக்கு வெளிவேஷம் தேவையா? ஐயோ அண்ணா
இப்படி ஆகிப்போச்சு, இது அன்பா? என்னம்மா உனக்கு இப்படி ஆகிப்போச்சம்மா, நீ எப்படிலாம் இருக்க வேண்டிய ஆளுமா, ஐயோ இப்படி ஆயிடுச்சே, நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த 3 மாதத்துல நான் மாப்பிள்ளையாக போகிறேன்னு அர்த்தம். வேற என்ன? இப்படி ஒரு பொண்டாட்டிக்கிட்ட போய் ஐயோ உனக்கு இப்படி ஆகி போச்சே, கடவுள் இப்படி பண்ணிட்டானே, கடவுள் அந்த அம்மா நினச்சிக்குவாங்க பாதி உடம்பு நோயில் அவஸ்தைப்படுறோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம செத்து போயிடுவோம் போல இருக்குது, ஏங்க நீங்கள் கவலைப்படாதீங்க, அடுத்த ஒரு கல்யாணம் நீங்களே பண்ணிக்கங்கன்னு அவங்களே ஆர்டர் கொடுத்துருவாங்க. இது அன்பா? ஒரு குழந்தைகிட்ட போய் இன்னும்மா உனக்கு இப்படி ஆகி போச்சா, நீ பயப்படாத, அப்பா இருக்கிறேன், என்ன இது அன்பா? பதறணும், உள்ளுணர்வு. அதை எப்படி காப்பாற்றணும்னு துடிக்கணும். இவங்களுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்ற சிந்தனைகளை நம்ம மேலே வைக்கணும். ஆனால் நம்ம அப்படி செய்கிறோமா? அன்பு என்கிற ஒரு அற்புதமான வார்த்தையை அழகாக்கி திருச்சி மற்றவங்கள ஒழிக்க நினைக்கிறேன். இது என்ன உண்மை இல்லையா? சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். நான் எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு அன்பே கிடையாது. என்ன பல பேர் சொல்கிறாங்க மோரடன் அப்படி என்னென்ன இதுதான் கொடுக்கணும்னு பட்டம் இல்லையே. அதாவது யாராவது கேள்வி காக்க ஆள் இருந்தால் பேசுறதுக்கு எதிரில் இருக்கோம் யோசிப்பான். என்ன வேணா பேசலான்னு வந்ததுன்னா ஊரு கழிச்சவெல்லாம் பிள்ளையார் கோயில் ஆண்டியா உட்காந்து இருக்கிற கதை. நான் ஒரு காடுகள்லையும் எங்கெங்கேயோ ஆண்டியா உட்காந்துருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் அன்பு என்பதையும் சரியாக புரிஞ்சுக்கணும். புரியல, நான் வாழ்ந்தால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டு போடணும். ஒரு ஆபத்துன்னு கத்தனோட பக்கத்து கட்ட வீட்டுக்காரன் வந்து நிற்க, நெய்பர் பக்கத்தில் வந்து நிற்கணும் இல்லையா? அதுக்காவது ஒரு பதற்றம் நம்மளுக்கு இருக்கணும். இல்லை, இதனால் என்ன ஆகுதுன்னா மாசுக்கள் விளைகிறது, மனிதநேயம் கெடுகிறது, நமது உடம்புல இருந்து வெளிப்படக்கூடிய உயிர் சத்துக்கள் அழிகின்றன. நம்மளுக்கு யாரா ஏமன்னா நம்ம தான் ஏம. சொந்த செலவில் ஒவ்வொருத்தரும் சூனியம் வச்சுக்கிறான் இல்லையா? அடுத்தவன் கெட்டு போனோன்னு சொல்லிட்டு இவனுக்கே சூனியம் வச்சுக்கிறான். சூனியம் வைத்துக்கொள். எப்படி? நெற்றியில் ஒரு பொட்டை, அதுக்கு ஒரு சூன்யவாதியை பாரு, அவருக்கு பேர் குருன்னு பேர். அந்த சூன்யக்காரன் இந்த இடத்துல ஒரு பொட்டை வச்சுங்க கவனிடானுவான், அதுதான் சுத்த சூன்யம், ஒன்றுமில்லாதது. சூன்யத்துக்கு வட்டம்னு பேர். இப்போ ஹிந்தியில் எடுத்தால் சூன்யா அப்படின்னுவாங்க, வட்டம். அந்த வட்டம் கூட இருக்கக்கூடாதான், அது சுத்த சூன்யம். அது குரு ஒருத்தனால முடியும், அவன் தெளிஞ்சவனாக இருக்கணும். அவனே எதுவும் சொல்ல முடியல நம்மளுக்கு, மாறியா இருந்தா கேப் அப்படின்ற இடத்துல நம்ம பேக் வாங்க வேண்டியதாகவும் இருக்குது. தப்பு சொல்லலை யாரையும், இருக்கிற இயல்பை சொல்கிறேன். அவசரம், பதட்டம், அதன் காரணமாக ஏற்படக்கூடிய உயிர் சத்து மாற்றம் நம்முடைய ஜெனட்டிக்கை காலி பண்ணின்னு இருக்கு. இன்றைக்கி யாரும் சுத்த தமிழனும் சொல்லிக்க முடியல, சுத்த மற்ற இனத்தவனும் சொல்லிக்க முடியல. காரணம் வந்து கலப்புகள் இல்லை, நாம் உண்ணும் உணவுகளே நம் உடலில் கலப்பை ஏற்படுத்தி நம்மளை செதைச்சின்னு இருக்குது. இதை காப்பாற்றணும் இல்லையா? காப்பாற்றுறதுக்கு என்ன வழி இருக்குது? என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிங்க. ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்றத விளக்கிடுவோம். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்? உங்களை சுற்றி, நம்மளை சுற்றி பலவிதமான பழங்களும் இலைகளும் தழைகளும் மண்டி கிடக்குது, நமக்கு கண்ணுக்கு தெரியல. அதெல்லாம் விஷமாக இருந்தா சாப்பிட்றது, அதுக்காக விஷமாக இருந்தான்னு சாப்பிட்டு அதை சாப்பிட்றோம். ஒரு கேன்சர் பேஷண்ட்டு வராங்க, அவங்களுக்கு வாயை மெல்ல முடியல. எது டாக்ஸின் அதிகம்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த பழத்தில் உப்பை போட்டு நல்லா புடம் போட்டு அந்த சாம்பல் இதை சாப்பிட்டு வாடுற தொண்டையில் சோறு இறங்குது. நான் சொல்கிறது எட்டியே சோறு இறங்குது, சாப்பிட்றாங்க. அந்த அம்மாவுடைய பொண்ணு கேட்குறாங்க, ஐயா 2 மாதங்க ஐயா. அந்த அம்மா, எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா கிறிஸ்மஸை பார்த்துட்டு போட்டோங்க ஐயா, போதும் எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னாங்க. அடுத்த கிறிஸ்மஸையும் பார்ப்பாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, ஐயா இடுப்பெல்லாம் வந்து ஃபுல்லாக இங்கேருந்து இதெல்லாம் பரலிருச்சும்மா, புகை, அந்த படம் நிழற் படம், அதாவது ஜெராக்ஸில் பார்க்குறோம், புகை மண்டலமாக தான் கிடக்குது, ஃபங்கஸ். இது இப்போது அவங்க இன்னும் ஒரு 10 நாள் 20 நாள் கூட தாங்க, இடுப்பு ஒடிஞ்சு விழுந்து அவங்க கஷ்டப்பட்டு சாகிறத விட இப்போ போயிட்டோன்னு நினச்சிங்க ஐயா, அதை தாங்க ஐயா நாங்கள் கேட்குறோம் உங்ககிட்ட அப்படின்னாங்க. சரி போ, அடுத்த கிறிஸ்மஸ் பார்த்துட்டு போவாங்க போங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க அடுத்த கிறிஸ்மஸையும் பார்த்தாங்க, அடுத்த பொங்கலையும் பார்த்தாங்க. அதுக்குள்ளே அவங்களுடைய கசினா மச்சின்னா தான் வீட்டுக்கார தம்பி சாகிறதுன்னு முடிவாகி போச்சு. நான் எங்கிறத ஆசைப்பட்டு சாப்பிட்டு போ, தொண்டையில் முழுங்க முடியல. டாக்டரை சீட்டு கொடுத்துட்டான், கொண்டு போய் பொச்சிருங்கன்னு சொல்லிட்டு. முடியல, அவங்க சாப்பிட்றாங்க. எதை ஆசைப்பட்டு சாப்பிடனா,
என்னத்தை ஆசைப்பட முடியும், என்னத்தை சாப்பிட முடியும்? மெல்ல முடியாத பல்லுக்கு தொண்டவுலேயே இறங்கலையே கேன்சர் பேஷண்ட்டுகளுக்கு, த்ரோட் கேன்சர் இருந்தவங்களுக்கு தெரியும். அவங்கள சாப்பிட வச்சு தூக்கி வச்சு பார்த்தோம். ஆனால் இவங்களுடைய அறியாமை சீக்கிரமாக போய் சேர்ந்தா ஒருவேளை இந்த தலைக்கசப்பு அதெல்லாம் சொல்லுவாங்களா, கறி போட்டு சாப்பிடுவாங்க போல இருக்குது மற்றவங்க. அதுக்காக அந்த அம்மாவை சீக்கிரமாக அமைச்சிட்டாங்க. அப்படியே 1.5 வருஷம் தப்பிச்சாங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மூலிகைகளை சரியான முறையில் நம்ம பயன்படுத்த தவறுறோம். அதனால் வெள்ளைக்காரன் சொல்கிறத நம்புகிறோம். அதில் நெட்டில் வந்தால் அதுதான் இந்த வேதவாக்கு. 5 தலை பாம்பு, 10 தலை பாம்பு, பாருங்களேன் நெட்டை தட்டி கடற்கண்ணி மாதிரி ஒரு உருவம் எல்லாம் அனிமேஷன் பண்ணி தண்ணியில் விட்டு வச்சிருக்கிறேன். இதை பார்த்து வரும் கடற்கண்ணி இருக்குதுன்னு சண்டை போட்டவன் எத்தனை பேர் தெரியுமா? கடற்கண்ணி 10 தலை நாகம் இருக்குது அப்படின்னு சொன்னவன் எத்தனை பேர் தெரியுமா? ஒத்த தலைக்கே வக்கு இல்லை, 10 தலையில் அது என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. இப்படியெல்லாம் நம்ம அதில் வந்துட்டா உண்மையாக இருக்கும்னு நம்பிடுறான். ஆக இந்த நோய்கள், மனநோய் தான் இதுக்கு மூல காரணம். இந்த மனநோய் என்பது நாம் இன்னும் உணவால் உண்டாகக்கூடிய கலப்பால் ஏற்படுவது. அந்த கலப்பை எப்படி விளக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, லிச்சி அப்படின்னு ஒரு பழம் இருக்குது. இதை நாட்டு வழக்கில் நான் சொல்கிறது அப்படியே போட்டாலும் போடுங்க. இது இல்லைன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்குன்னா மவுத் சைலன்ட் போட்டுருங்க. லிச்சி அப்படின்ற பழத்துக்கு ஒன்று இருக்குது. இதை அந்த லிச்சி என்கிற பழம் விளக்கலாம். அது எப்படி போனால் ஒரு 10லேருந்து 12 அடிக்கு மேலே அந்த மரம் வளர்றதே கிடையாது. குறு மர செடி இனம் அப்படின்னு அதுக்கு பேர். நல்லா கொத்து கொத்தாக காய்க்கும். ஒரு சீசனுக்கும் குறைஞ்சபட்சன்றத எடுத்தால் கூட நீங்கள் ஒரு 15 கிலோ பழம் கொடுக்கும். நல்ல விலை உடைய பயிரும் கூட. அந்த பழத்தை எடுத்து சின்னதாக இருக்கும், ஒரு மாதிரி நல்ல காவி கலந்த சிகப்பில் இருக்கும். அந்த பழத்தில் விதைகள் கம்மியாக தான் இருக்கும். அதை எடுத்து சாறு எடுக்கணும். அது கூட பேர்ச்சம்பழம் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. கரையேர்னு இருக்கக்கூடிய பேர்ச்சம்பழம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் கம்மியான பேர்ச்சம்பழம்லாம் இருக்குது. நல்ல சீமை பழமே நல்ல அதெல்லாம் நல்லா தான் அனுப்புகிறாங்க. அந்த பழத்துடைய விதையை எடுத்துகிட்டு இந்த லிச்சி கூட போட்டுற வேண்டியது. பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, சாரை பருப்பு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா பனங்கற்கண்டை போட்டு திருப்பி சொல்கிறோம், பனங்கற்கண்டு போட்டு மைய அடித்து ஒரு கிளாஸ் ஜூஸ் நம்ம குடிக்கலாம். அந்த ஜூஸை காலையில் அல்லது இரவில் குடிச்சிட்டு வந்தோம்னு சொன்னால் நம்முடைய ஜெனட்டிக்னு சொல்கிறோமே, இந்த மரபு கூற்றணுவின் செயல் முழுமையடையும். புள்ள இல்லாதவங்களுக்கும் புள்ள பிறக்கும் கண்டிப்பாக, சத்தியமாக. தெரு ஓரங்களில் வைங்க, எந்த ஆபத்தும் இல்லாதது. தேன் சிட்டுக்கள் மண்டி கிடக்கும், பயப்படாது. கிச் 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 ஒரு இனிமையான சத்தத்தை அதிகாலை நேரங்களில் நமக்கு கொடுக்கும். அந்த சப்தம் காதுகளில் விழுந்து மூளையோட நரம்புகளை புத்துணர்ச்சி பெற வைக்கும். இதெல்லாம் எங்கே கேட்க போகிறோம் நம்ம? நீ என்ன பண்ணுறோம்? தேன் சிட்டு பார்க்கணுமா? நீங்கள் காந்தி மண்டபம் போய் பாருங்கள், அங்கே இருக்க ஜுவாலஜிக்கல் பார்க்கில் தான் இருக்குது. தேன் சிட்டை பார்க்கறதுக்கு ஜுவாலஜிக்கல் பார்க் போகணுமா? அவன் பிடிச்சி ஒரு உண்டையை வச்சு ஒரு 10 குருவியை விட்டு வச்சிருக்கிறான். என்னப்பா சாதாரணமாக நம்ம இந்த மாதிரி புதர்களில் அழகாக தங்கி கிச்சு 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 கிச்சின்னு கத்தி சாப்பிட்டு போகிறத இதுக்குள்ளே ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டார். இதுக்கு காரணம் சேட்டிலைட்டிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ரேசஸ் தான். நமக்கு செல்ஃபோனால் தான், செல்ஃபோன் டவரால் தான் குறியே வராதுன்ட்டான். இவர் ஒரு விஞ்ஞானி போல இருக்குது, தெரியல நமக்கு. எங்கே டிவி இல்லை. கடலூர் மாவட்டம் இந்த ரயில்வே குடோன் கிட்ட போய் பாருங்கள், மனாவரியாக குருவிங்க இருக்குது. அங்கே மட்டும் டெலிஃபோன் டவர் வராதையாக இருக்குது. ஊட்டியில் போய் பாருங்கள், மனாவரியாக எல்லா நெட்டுலேருந்து ஒரு 4G 3G 2G 1G 0G எல்லா ஜியும் அங்கே வருது. குருவி இல்லாத இருக்குது. மனாவரியாக இந்த மாதிரி புதர்களில் மண்டி கிடக்குது. கதிர்வீச்சுக்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது தங்குவதற்கு பாதுகாப்பான இடம் இல்லா காரணத்தால் இந்த நகரங்கள்லேருந்து விலகுது. அவ்வளவு மட்டும்தான். இன்னும் கொஞ்ச நாளில் கிளப்பி விடானுங்க. நகரங்களில் ஏன் பாம்பு வருது இல்லை அப்படின்னு சொன்னால், டெலிஃபோன் கம்பிங்கெல்லாம் ஒயர் பாம்பு மாதிரியே போகிறதுனால வரலன்னு சொன்னாலும் சொல்லுவானுங்க வேணுங்க. அதுக்கு வாழுவதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லை. தவளை இல்லை, ஓணம் இல்லை, மரமேறி பாம்பு பிடிக்கிற பள்ளி இல்லை. மரமேறி பாம்பு என்கிற கொம்பேறி மோன் பள்ளிகளை மட்டும்தான் பிடிச்சி உணவாக எடுத்துக்குது. மேலே ஏறு தமாலு கீழே விழுந்ததுன்னா பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. அதுங்களுக்கு அந்த இடத்துல தேவையான தீனி இல்லை. நம்ம கொசு மட்டும்தான் வச்சு குடும்பம் பண்ணின்னு இருக்கிறோம். அதை கூட விடக்கூடாதான். கொசு இருக்குது, நீங்கள் இந்த மருந்தை போட்டிங்கன்னா கொசு வராது. நெட் அடிச்சு வச்சுக்கிறான். இந்த பக்கம் அந்த பக்கம் கரப்பாம்பூச்சிக்கு ஏதோ ஒரு மிஷினை வச்சு சர் நடிச்சு கரப்பாம்பூச்சி கொல்ல வேணும். வேறு ஒரு சத்தம். இன்னும் கரப்பாம்பூச்சிமா. ஆஹா, ஒரு யானையோ பூனையோ பார்த்து பயந்துட்டாங்க. டிவியை பார்த்தோம்னா கரப்பாம்பூச்சி பார்த்து பயந்துட்டாங்க.
இப்படி தேவையற்றதோடு நம்ம குடும்பம் பண்ணின்னு இருக்கிறோம். தேவையானவைகள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பறவை இனங்களை அது பிடிச்சிக்க, அந்த பூச்சிங்களை அதை வளர்த்தாலே கொசுவே இருக்காது. வவ்வால் மாதிரி ஒரு வேட்டையாடி கொசுவை பிடிக்கல கில்லடி இல்லை, அதுக்கு ஈ புலினே பேர். ஈ எங்கே இருந்தாலும் பிடிச்சிடும். ஈ புலின்னு பேர் வவ்வாலுக்கு. இந்த கிளிஞ்சல் சொல்லுவோமே, அந்த கிளிஞ்சல் சின்ன சின்னதாக இருக்கிறது வவ்வால்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு. அப்போது இந்த மாதிரி உயிரினங்கள் எங்கே தங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இளம்புதார்களில் தங்குகிறது. அங்கு பாம்பு வராது, கவலைப்பட வேணாம். விஷ ஜந்துக்கள் வரவே வராது. லிச்சி என்கிற அந்த பழம், பேரிச்சம்பழம் கூட சேர்த்து ஜாதி ஜாதி முந்திரி, பாதாம், சாரப்பருப்பு, பிஸ்தா பருப்பு இதெல்லாம் சேர்த்து சின்ன சின்ன ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சிட்டு காலையில் சாயங்காலம் வெறும் தண்ணி ஊற்றி குடிங்க. பால் வேணாம். பனங்கற்கண்டை சேர்த்து குடித்தோம்னாலே நாமள அப்படின்னு தைரியமாக சொல்லிக்கலாம், நான் அப்பாவாயிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு உனக்கு கவுண்டிங் கம்மியாகுது, அதனால் நான் அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அதை வளர்த்து ஒன்றில் செலுத்தி தேவையா யோசிச்சு பாருங்க. இயற்கையாக இருந்தால் இயற்கையும் செழிக்கும், அந்த இயற்கையின் அங்கமாகிய மனித இனமும் செழிக்கும். மனித இனம் மாசடைகிறது அப்படின்னு சொன்னோம்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வளங்கள் அழிக்கப்படுவதால் இயற்கை தன் செயலை இழந்து விடுகிறது. இயற்கையின் அங்கமாகிய நாமும் ஒரு வகையில் சாக்கியமா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு போகிறோம் பேண்ட்டை போட்டுன்னு. தப்பு சொல்லலை யாரையும், இது தப்பாகவும் பேசலை. யாரும் தப்பாக இருந்தால் கண்டிப்பாக கோச்சிக்காதீங்க. இருக்கிற விஷயம் இதுதான். ஆக நம்முடைய ஜெனட்டிக் என்று சொல்லக்கூடிய மரபு கூற்று அணுவின் பிரிவுகள் சிதைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தேவையற்ற பழங்களாலும் விஷ காற்றுகளாலும். இதை காப்பாற்றுறது ஒருத்தனுக்கும் கடமை, ஒரு இளைஞனுடைய கடமை, தன்னுடைய குழந்தைகளுடைய கடமை. எல்லாம் இன்னைக்கு ஜூஸில் பால் போட்டு குடிக்கிறான். பாலாவது நல்லா இருக்குதா அப்படின்னா நேற்று கூட பேசிட்டு இருந்தோம். ஒரு உயர் ரக பசு இவ்வளோ பெரிய மடி கறந்தா காலைல ஒரு 8, சாயங்காலம் ஒரு 7, 5 லிட்டர் பால் குச்சா என்ன வருதுன்னா அவ்வளோதான். பால் போல அப்படி தானே இருக்கு, இல்லைன்னு சொல்லுங்க. பால் போல இதை குச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இருந்துன்னு இருக்கு. அது பாலாவது இருக்கான்னா நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் இரவல் கொடுத்துட்டோம், என்னானே தெரியாது. இதெல்லாம் உதவாத வாங்கி வச்சுக்கணும், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. அதனால் இந்த லிச்சி பழத்தை எடுத்து திருப்பியும் 3வது தரமும் சொல்கிறேன், ஞாபகம் பண்ணினே இருக்கணும். பேரிச்சம்பழத்தை சேர்த்து, கருப்பு பேரிச்சம்பழம் வாங்கிக்கிங்க, பேரிச்சம்பழத்தை சேர்த்து பாதம், முந்திரி, பிஸ்தா எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வேணுமானா காலையில் வச்சுட்டு நைட்டு குடிங்க. அதுக்கு தூக்கம் வரலன்றீங்களா, கொஞ்சம் ஜாதி பத்திரி இருந்தால் கூட போதும். பத்திரின்னா பூன்னு அர்த்தம். ஜாதி காகையில் காய்க்கிற பூக்கு ஜாதி பத்திரின்னு பேர். பத்திரி கொஞ்சம் போட்டு ஊற வச்சுட்டு எடுத்து 4 லவங்கத்தை தட்டி அதில் போட்டுட்டு இரவு நேரங்களில் குடிச்சிட்டு படுங்க. அருமையான தூக்கம் வரும். 2வது உயிர் சத்துக்கள் பெருக்கம் காணும். தூக்கம் இருக்கிற இடத்துல தான் உயிர் சத்துக்களுடைய பெருக்கங்கள் அதிகமாகும். அதுக்குன்னு ஓவராக தூங்கின்னு இருந்தால் தப்பாக போட போகுது, அதையும் பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு டியூப் லைட்டு நல்லா பிரைட்டாக எரியுது, 40 வாட்ஸு கரண்ட் இருந்ததுன்னா அதுக்கு 4000 வாட்ஸு கரண்ட் கொடுத்தா இன்னும் பிரைட்டாக எரியுன்னு நினச்சா டப்புன்னு போடும் இல்லையா டியூப் லைட்டு. அது மாதிரி ஓவராக தூங்கினாலும் ஃபீஸ் போயிடும். அளவுக்கு தூக்கம், தெளிஞ்ச செயல், நிதானமான வேலை, அறிவு கூர்மை, ஆராய்ச்சி திறன், இது சவுத்து, அதாவது என்ன சொல்கிறது, தென்னக பகுதிக்கு சொந்தமானது. தெற்காசிய கண்டத்துக்கு மிகச்சிறந்த ஒரு ஊட்டத்தை இருக்கிறதுனால தான் உலகத்தில் எங்கே போனாலும் எது வேணும்னாலும் இந்தியாவை தேடி வராங்க எல்லாருமே கண்டுபிடிக்கணும்னா. வேறு எந்த நாட்டிலும் இல்லை. இங்கே இருக்கிறத எடுத்துன்னு போய் மாற்றி நீ மட்டும் நல்லா வாழலாமா, நீ இப்படியே இரு, நீ அப்படி ஆகிடு, நான் இப்படி ஆயிடுறேன்னு அவங்க கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கான். இந்த நிலையை மாற்றி அமைப்பதில் தெரு ஓரங்களில் சாலைன்றது 40 அடிக்கு மேலே போனால் சாலை, 20லேருந்து 30 அடிக்குள்ள இருந்தால் தெரு ஓரங்களில் எந்த விதமான ஆபத்தையும் பிரச்சனையும் கொடுக்காத லிச்சி மரங்களை வளர்த்தால், மறுக்கலாம் ஆம்பளை மீசை ஆம்பளைன்னு,
மலடின்ற பட்டம் பெண்களுக்கு வராது, அவங்களும் சேர்த்து குடிக்கலாம். இப்போ ஆம்பளைங்களுக்கு மட்டும் சொல்லலை. குழந்தைகளுக்கு அடிப்படையிலேருந்தே கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த சிக்கனை சாப்பிட்டு கர்ப்பப்பை வீக்கம் கண்டு கொழுப்பு ஏறி குழந்தை பெற முடியாத பெண்களுக்கு இது அற்புதமான மருந்து. சிக்கனை தூக்கி போட்டுருங்க, தொடாதீங்க. அப்படி தொட்டுட்டா எனக்கு வழி தெரியல, இதை குடிங்க, சரியாக போயிடும். அடுத்த ஒரு மரத்தை இதே தொகுப்பில் தொடர்ந்து பேச போகிறோம். நன்றி, வணக்கம். You have a WhatsApp message.